இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும் செய்தியினுடைய தலைப்பு த ஜாய் ஆஃப் பீயிங் a disciple of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய சீடனாக இருப்பதனால வருகிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கன்சியூமரிஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்துல வணிகமயமாக்கப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோம். எதை வாங்கினாலும் இது எனக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதத்துல சுவிசேஷ சந்தை அப்படின்னு இருக்கு. ஒண்ணு சுவிசேஷ சந்தை அப்படின்னா மற்ற மக்களுக்கு வந்து எந்த சுவிசேஷம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். நீங்க இயேசுகிட்ட வந்தீங்க அப்படின்னா உங்க கடன் பிரச்சனை போயிடும் அப்படிங்கிற அந்த சுவிசேஷம். அது இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி சுகமாகும் அப்படிங்கிறதோ நிறுத்தப்படுகிற அந்த சுவிசேஷம். இப்படி பல்வேறு சுவிசேஷங்கள் சுவிசேஷ சந்தையில இருக்கு. இன்னைக்கு ஒரு ஒரு மார்க்கெட் உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? சோ மக்கள் என்ன செய்றாங்க, தேடுறாங்க, போறாங்க, பாக்குறாங்க. ஓ, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவருடைய சீடனாக இருக்கிற அந்த காரியத்துல என்ன செய்றாங்க, தவறிடுறாங்க. அந்த ப்ராடக்ட அவங்க எடுக்காம போயிடுறாங்க. சுகம் கிடைக்குமா? நிச்சயமா. கடன் பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உதவி செய்வாரா? நிச்சயமாக. நான் இதுவரைக்கும் இயேசுகிட்ட நான் வந்தேன், நான் தரித்திரம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஆண்டவர் வந்து நிச்சயமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நாம இயேசுடைய சீடனாக முழுவதுமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத கேள்வி. அதனால நமக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கா? அதனால உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கா அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கும் கேள்வி. அந்த கேள்விக்கான விடையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். டிசைபிள்னா என்ன? டிசைபிள் அப்படின்னா கற்றுக்கொள்கிறவர்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ஆண்டவருடைய சீடனாக இருப்பதற்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு போய்கிட்டே இல்லை அப்படின்னா, நான் அப்படி இல்லை அப்படின்னா நான் சீடனே கிடையாது. நேத்து இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நான் சீடன். நேத்து இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு வந்து விவசாயி இருக்கிறேன், நான் ஒண்ணுமே கற்றுக்கொள்ள, இயேசுகிட்ட நான் பழகவே இல்லை, உறவு கொள்ளவே அப்படின்னா உறவு கொள்ளவே இல்லை அப்படின்னா நான் உண்மையிலேயே ஒரு சீடராக இல்லை அப்படிதான் நான் சொல்வேன். ஒரு கதை சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஒரு உவமையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அந்த விவசாயி ஒரு பெரிய எஜமானுடைய வீட்டுல அவன் வயல்ல வேலை செய்யறான். ஒரு சின்ன ஒரு வயல் நிலத்தை கொடுத்து நீ இதுல வேலை செய்ய அப்படின்னு சொன்னார் அந்த எஜமான். அவன் வேலை செஞ்சுட்டே இருந்தான். திடீர்னு வேலை செய்யும் போது அங்க வந்து ஒரு பொக்கிஷம் அவனுக்கு கிடைச்சிச்சு உள்ளுக்குள்ள. அப்ப இந்த பொக்கிஷம் அவனுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய பணக்காரனா ஆயிடுவான். அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அந்த சின்ன வீடு, அப்புறம் அவனுக்கு இருந்த அந்த ஒரு சின்ன நிலம், அவனுக்கு இருந்த சில மாடுகள், அப்புறம் அவனுடைய மனைவி போட்டிருந்த சில நகைகள், அப்புறம் பெட்டியில வச்சிருந்த ஒரு சில நகைகள் எல்லாத்தையும் வித்து அந்த நிலத்தை அவன் வாங்கிடுறான். வாங்கி அவன் சந்தோஷமா வாங்குறான். ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த பொக்கிஷம் வந்து இப்ப அவன் வச்சிருக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய பொக்கிஷம் அவனை பெரிய பணக்காரனாக மாற்றிவிடும் அப்படின்ட்டு அப்படின்னு நினைச்சு என்ன செய்யலாம், அவன் வாங்குறான். சோ எல்லாத்தையும் வித்துட்டு வந்து எஜமான்ட்ட வந்து சொல்றான், எஜமான் நான் இந்த நிலத்தை நானே வாங்கி நானே வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி பரவாயில்ல, இவன் நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் அவன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, அவரு கொடுத்துட்டாரு. அவன் அதை வாங்கி அவன் அதுல இருந்து எடுத்தது என்ன அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை அவன் எடுக்கிறான். எடுத்து என்ன செய்யறான், பணக்காரனா மாறிட்டான். அந்த நிலத்தை அவன் யூஸ் பண்றான். அவன் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இது ஒரு கதை. ஓகே, இப்ப நம்ம ஒரு உவமை பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்துல, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை பெற்றுக் கொள்கிறான். சோ தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நிலத்துல புதைக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷத்தை போல. சோ இந்த நிலத்துல வேலை செய்யற அந்த அடிமை என்ன செய்யறா, தனக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டு சந்தோஷத்தோட அந்த நிலத்தை அவன் வாங்கிடுறான். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறது அவன் வைத்திருக்கிறதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சந்தோஷத்தினாலே போய் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினான். சந்தோஷம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசுடைய ராஜ்யத்துல இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா?
இயேசுடைய சீடனாக இருப்பதனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசுவை வந்து பின்பற்றுகிறதுனால நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா பைபிள் வாசிக்கிறீங்களா? சந்தோஷமா பிரேயர் பண்றீங்களா? சந்தோஷமா மற்றவங்களோட ஆண்டவரை பத்தி சொல்றீங்களா? அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவேளை அந்த சந்தோஷம் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ரெட்சிப்பின் சந்தோஷம் சொல்றோம்ல, அந்த ரெட்சிப்பின் சந்தோஷம் குறைஞ்சு போச்சுன்னா, ஒருவேளை நம்ம மதம் சார்ந்த விதத்துல ஆண்டவரை அணுகி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது கூட உண்மையாக இருக்கலாம். இயேசுடைய சீடனாக இருப்பதனால வருகிற சந்தோஷம் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கு காலை வேளையில நம்ம பார்க்க போறோம். ஒரு சில முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போற ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ், கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கிறேன். முதலாவதாக, நீங்க ஆண்டவருடைய சீடனாக இருப்பதனால சந்தோஷப்படலாம். ஏன் அப்படின்னா, நீங்க நீதிமான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். யூ ஆர் டிக்ளேர்ட் ரைச்சஸ். நீங்கள் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. நீங்க ஜெபம் மட்டும்தான் பண்ணீங்க, ஆண்டவர்ட்ட மனம் திரும்பினீங்க, ஆண்டவர் வந்து உங்க பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுவது அப்படிங்கறத பல்வேறு விதங்கள்ல புரிஞ்சுக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, நாம ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரன்சிக் அப்படின்னா எப்படி இந்த, அதாவது இது சரியா தவறா அப்படின்னு பாக்குற ஒரு ஒரு கோர்ட்ல போயிட்டு நீங்க நிக்கிறீங்க. ஒருத்தர் என்ன செய்றாரு, நீ நீதிமான்பா, நீ எந்த தவறும் பண்ணல போ அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஆனா ஆக்சுவலா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புட் ரைட் அப்படின்னு அர்த்தம். புட் ரைட் அப்படின்னா சீர்படுத்துவது, சரிப்படுத்துவது. உடைஞ்ச ஒரு பொருளை மீண்டுமாக இணைச்சி சரிப்படுத்துவது, உடைஞ்ச ஒரு பாத்திரத்தை மறுபடியும் கூட்டி அதை சரிப்படுத்துவது, உடைந்த உறவை மீண்டுமாக சரிப்படுத்துவது. அதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். உண்மையான அர்த்தம், ஆண்டவர் வந்து நம்மளை நீதிமான் ஆக்கும் போது, சரிப்பா போப்பா, நீ ஒண்ணுமே பாவம்லாம் செய்யல போ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சிலர்லாம் விளக்குவாங்க. அது ஒரு அர்த்தம் தான். ஆனா அதை மட்டுமே என்னது சிலர் புடிச்சுக்கிறாங்க. ஆனா போக்கஸ் எது மேல இருக்கு அப்படின்னா, அந்த அந்த உண்மையான அர்த்தம் எதுல இருக்கு அப்படின்னா, நாம ஆண்டவருக்கு ஒரு நாள் பகைஞர்களாக இருந்தோம். நீங்க ரோமர் 1வது அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, படைத்தவரை விட்டுட்டு படைத்தவைகளை மக்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருக்கு, படைத்தவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை படைத்தவைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வேதவசம் சொல்கிறது, நம்ம ஆண்டவருக்கு பகைஞர்களாக மாறிவிட்டோம், எதிராளிகளாக மாறிவிட்டோம். அந்த எதிராளிகளாக இருந்த நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் மறுபடியும் அவரோடு சேர்த்து கொண்டார். அல்லது இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக பிதாவோடு நம்மை சேர்த்து விட்டார். அந்த உறவுல மீண்டுமாக கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். உடைஞ்ச உறவு என்ன ஆயிடுச்சு, ஒன்னாயிடுச்சு. எத்தனை பேரு நண்பர்களோட பேசாம இருந்து அப்புறம் பேசி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, பேசாமே இருந்தீங்க. அதுக்கப்புறம் பேசணும் பேசணும் பேசணும்னு ஆவல் இருக்கு, ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய, 2 பேரையும் சரி பண்ணி எல்லாம் மன்னிப்பு கேளுங்க, எல்லாம் கை கொடுங்க அப்படிலாம் சொல்லி ரசிட்டாரு, பேச வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் உண்மையான நண்பர்களுக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நந்தினி சிரிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சண்டை போட்டு சரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நமக்கு அது சந்தோஷம் வருது இல்ல. நம்ம அப்பா கிட்ட என்ன செய்யணும், நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம். அப்பா கிட்ட நம்ம நினைச்சிட்டோம், நம்ம முதுக காமிச்சிட்டோம். அப்பாவுக்கே நம்ம எதிராளியா மாறிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்றோம், இயேசுவின் மூலமாக நம்முடைய அப்பா பிதா தேவனோட நம்ம ஒன்னா மாறிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எங்க இருந்து வருது அப்படின்னா, இயேசுடைய சீடனாக இருப்பதனால அப்படிங்கிறத பாக்குறோம். சீடனாக இருப்பது என்பது ஆண்டவரோடு கூட உறவு கொள்வதுதான், வேற உண்மை கிடையாது அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. ரோமர் 5:1, ரோமர் 5:1 நீங்க எடுத்தீங்கன்னா அதை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். இப்படி நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவரை நம்புறதுனால, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சதுனால நாம சீர்படுத்தப்பட்டிருக்கோம், உறவுல சீர்படுத்தப்பட்டிருக்கோம். அதன் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் இடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம், ஒன்னாயிட்டோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நம்ம ஒன்னாயிட்டோம் அப்படிங்கறத இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இது சந்தோஷமான காரியமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோட உறவு கொள்றோம், தேவனோட நம்ம ஒன்னாயிட்டோம் அப்படிங்கிறதா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெவலேஷன் இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படைத்தவைகளை வணங்கக்கூடாது, படைத்தவைகளுக்காக நான் படைத்தவரை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அவரை கனப்படுத்தணும். ஆனா இவைகள் எல்லாம் படைத்தவைகள் தான்,
ஆனா இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் வணங்கணும் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெவலேஷன் இந்த உலகத்துல. ஏன் அப்படின்னா, நாம நம்ம ஊர்ல ஒரு கல்ல வச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கூட அது கூட நாளைக்கு வந்து கோயில் அவங்க மாறிவிடும். அந்த காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். மனிதர்களை வணங்குவதும், பரிசுத்தர்களை வணங்குவதும், இப்படி எதையும் வணங்கும் அந்த ஒரு கலாச்சாரத்துல தான் இருக்கிறோம். நாம மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. எனவே நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, படைத்தவரை நம்ம மறந்துட்டோம். டான் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிறவரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆதி காலம் அந்த அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ட்ரைபல் பீப்புள்லாம் அவங்க அவங்களுடைய ரிலிஜனை அப்படியே தோண்டி 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 ஆதி கருத்துகள் அந்த கோட்பாடுகளுக்கு நம்ம போனோம்னா, அவங்க எல்லோருமே ஒரே ஒரு படைத்தவர் இருக்கிறாரு, அவரை வணங்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பெரிய பெரிய சக்திகள் கடலையும் பார்த்தாங்க, அப்புறம் பெரிய பெரிய விலங்குகளை பார்த்தாங்க, அப்புறம் இந்த உலகத்துல உள்ள சக்திகளை பார்த்தாங்க. அவங்க பயந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, ஓ இவைகள் தான் கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரெட் இண்டியன்ஸை பாத்தீங்கன்னா, ரெட் இண்டியன்ஸோட கருத்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொன்றிலையும் அவங்க அப்பா அம்மாவுடைய முன்னோருடைய ஸ்பிரிட் இருக்கு, இந்த மரத்துல இருக்கு, அந்த மரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விசுவாசிப்பாங்க. நம்முடைய கலாச்சாரத்திலும் அப்படி பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி எல்லாத்தையும் படைத்தவர் மேலோங்கி இருக்கிறார். சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்ல தேவன் என்ன செய்யறாருன்னா, நம்மை அவரோடு உறவு கொள்ள வைத்திருக்கிறார். அவர் இறங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் அருமையானவர்களே. சோ நீங்களும் நானும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோட அந்த உறவுல மறுபடியும் சீரமைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக மிக சந்தோஷமான ஒரு காரியம். இரண்டாவது, கிரைஸ்ட் டுவெல்ஸ் இன் யூ. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், வாசம் செய்கிறார், உங்களுக்குள்ள வாழ்கிறார் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமான ஒரு காரியம். தேவனுடைய இயேசுடைய சீடனாக இருப்பதனால. ஹalleluya, praise the Lord. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சண்டே ஸ்கூல்ல இயேசு எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்போம். அப்ப டீச்சர் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளதான் இருக்காங்க, உங்க இதயத்துல இருக்காங்க, உங்க இதயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு புரியல. அவங்க சும்மா ஏதோ சொல்றாங்களாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பைபிள்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, அது உண்மைதான். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள அவர் எப்போதுமே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, ஆதாம் ஏவாள ஆண்டவர் படைச்ச போது அவர்களோட வந்து அவர் என்ன செஞ்சாரு, ஐக்கியப்பட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயினோட பேசுறாரு. அதுக்கப்புறம் நோவாவை அழைக்கிறாரு. இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். ஆபிரகாம் அழைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம் வருகிறது. ஆசாரிப்பு கூடாரம் மக்கள் மத்தியில ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயம் வருகிறது. அதுக்கப்புறம் இங்கே புதிய ஏற்பாட்டுல நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்களே பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். நீங்க தைரியமா சொல்ல முடியும், இயேசு எங்க இருக்கிறாருன்னு கேட்டா நீங்க சொல்ல முடியும், இயேசு என்கிட்ட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம். எப்படி, எதனால அப்படின்னா, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஒருத்தரை நீங்க தூக்கிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளத்துல வச்சு. சிலர் சொல்லுவாங்க, என் மனசை வந்து உடைச்சு பாருங்க, நீங்க தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் பாவம் சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு அதாவது பெங்களூர்ல நடந்த சம்பவம். 2 பேரு ஆண் பெண் ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க. அவன் சொன்னா, என் மனசு திறந்து பாரு, நீ தான் இருக்கிற, உன்னதான் நான் லவ் பண்றேன், உன்னதான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், ஒரு கிராமத்துல இருந்து, கர்நாடகாவில் ஒரு கிராமத்துல இருந்து கூட்டு வந்து பெங்களூர் ஸ்டேஷன்ல நீ உட்கார்ந்துரு, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். போயிட்டு அவன் வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை. இந்த பொண்ணு வந்து பைத்தியம் ஆயிட்டு, இங்கிலீஷ்லாம் பேசும், பெண்ணு வந்து பைத்தியம் ஆயிட்டு அங்க அப்படியே சுத்திட்டே இருந்துச்சு. நான் ஒரு தடவை கேட்டேன், இவங்க யாரு, இவங்க நல்லா பேசுறாங்களே, பேசுற மாதிரி இருக்கு, ஆனா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க, ஆனா உடனே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்துல ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிலாம் ஏமாத்துறவர் கிடையாது. இந்த உலகத்துல அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு அன்பு செலுத்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என் இதயத்தை பிரிச்சு பாருங்க, உடைச்சு பாருங்க, கிழிச்சு பாருங்க, நீங்க தான் இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இயேசு அப்படி இல்லை. நாம இயேசுக்குள்ள இருக்கிறோம், இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரிலேஷன்ஷிப்.
இதை நம்ம எப்படி இந்த கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க மெடிடேட் பண்ணும்போது இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கார். இதை டைஜஸ்ட் பண்ணுங்க, இதை உள்வாங்குங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். இயேசு எனக்குள்ள இருக்கார், நான் அவருக்குள்ள இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கலந்துருக்கோம். இதை காட்டில ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். கொலைசெயர் 1ஆவது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ரகசியம் என்னன்னா இதுதான். பைபிள்ல வந்து ரகசியம் அப்படின்னு சொல்லும்போது ரகசியம் இதான்னு சொல்லிடுவாங்க. அதான் அதாவது நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம விடவே இல்லை பைபிள்ல. என்ன ரகசியம் அப்படின்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஓ, இது ரகசியமா? இப்ப ரகசியம் இல்ல, முன்னாடி ரகசியமா இருந்துச்சு. ஆனா இப்ப இது ரகசியம் இல்ல. ஏன்னா இந்த ரகசியம் வந்து வெளிவந்து விட்டது. ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். நீங்க கஷ்டப்படும் போதும் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க துக்கத்துல இருக்கும் போதும் அவர் உங்களுக்குள்ள இருக்காரு, சந்தோஷமா இருக்கும் போதும் உங்களுக்குள்ள இருக்காரு. அப்படின்னா நான் ஏன் சந்தோஷப்படணும், ஏன் வந்து நான் துக்கத்தோட இருக்கணும், ஏன் வந்து கண்ணீர் பாதையில கடந்து போகணும் அப்படிங்கிற கேள்விலாம் வருது இல்லைங்களா? இயேசு இந்த உலகத்துல இருந்த போது பிதாவும் அவரோட தான் இருந்தார். ஆனா உங்களுக்காக எனக்காக அவர் கஷ்டப்பட்டார். உங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வந்து சும்மா விட்டுற மாட்டார், அவர் நிச்சயமாக மாற்றுவார். அவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட அவர் என்னை மகிமைப்படுத்துவார், என்னை உயர்த்துவார். அந்த மகிமையின் நம்பிக்கையின் மகிமை அப்படின்றது, த ஹோப் ஆஃப் க்ளோரி அப்படிங்கிறது, நம்ம திரும்பி இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி அவர் நம்மை உயர்த்துவார், உயிரோடு நம்மளை எழுப்புவார், அவரோட எப்படி வச்சுக்குவார் அப்படிங்கிறத பத்தா சொல்லுது. சோ அதையே செய்யறவர் ஆண்டவர் இன்னைக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக. இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இயேசு உங்களுக்குள்ள இருக்காரு. ஹல்லேலூயா, எனக்குள்ள இருக்கிறார். அது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உட்காந்து சும்மா அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள இயேசு, அப்பா பிரம்மாண்டம், அவரு இருக்கிறார், ஏன் எனக்குள்ள இருக்காரா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவதாக, யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி. நீங்க தேவனுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக மாறிட்டீங்க. சந்தோஷமா இல்லையா? இது உண்மையிலே சந்தோஷமான ஒரு காரியம். நாம இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து குலம், கோத்திரம் அல்லது ஜாதி, குடி, பெருமை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பல்வேறு விதங்கள்ல வந்து மக்கள் மத்தியில பாகுபாடுகளை உருவாக்க அரசியல்வாதிகள் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா சபையில நம்ம வரும்போது நம்ம எல்லோருமே ஒன்றாக சம மதிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண் பெண் அப்படின்ட்டு, அடிமை அல்லது சுவாதீனன் அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. பெரியவன் சின்னவன் அப்படிலாம் கிடையாது. தாழ்வானவன் அல்லது உயர்த்தப்பட்டவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாமரன் படித்தவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லோருமே கர்த்தருடைய பார்வையில சம மதிப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லோருமே கர்த்தருடைய குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்துல அங்கத்தினர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:15, ரோமர் 8:15, ஆண்டவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். ஆண்டவர் வந்து நம்மள அடாப்ட் பண்ணிருக்காரு. ஏன் அடாப்ட் பண்ணாருன்னா, நாம முன்னாடி அவருடைய பிள்ளைகளா இருந்தோம், இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோம். மறுபடியும் என்ன செஞ்சோம், அவர்கிட்ட வந்திருக்கிறோம். அவர் என்ன செய்றார், நம்மள மறுபடியும் கூட்டி கொண்டார், அவருடைய பிள்ளையாக அவர் எடுத்துக்கிட்டாரு. அதன் மூலமாக பயப்படுற ஆவி இல்ல, ஆனா அப்பா பிதாவே என்று தைரியமாக ஆண்டவரை அழைப்பதற்கான அந்த அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? 100% I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையா இருக்கேன். யார் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் வந்து தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கமா இருக்கேன். நம்ம எல்லாரும் பாட்டு பாடுவோம் இல்லைங்களா? பழைய பாடல், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு, உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. பாட்டு பாடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது.
நாம அதை பிராக்டிஸ் பண்ண, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசுடைய குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்துல நம்ம அங்கமாக இருக்கிறோம். நம்ம அப்பா பிதாவே, அப்பாங்கிறது அரமைக்கு வார்த்தை. அது வந்து சாதாரணமா ஃபாண்ட்லி ஆண்டவரை வந்து அன்பா கூப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? டேடின்றோம்ல, அல்லது டேட் அப்படின்றோம்ல, அல்லது பா அப்படின்றோம்ல, பாப்பா அப்படின்றோம்ல, அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பா பிதாவே, அவர் எல்லாத்தையும் படைச்சவரா? நிச்சயமா படைத்தவர் தான். சர்வ வல்லமை உள்ள தேவனா? நிச்சயமாக. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். ஆனா அவர் நமக்கு அப்பா. அவரை நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துக்காரு. நம்ம தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கிறோம். சோ உங்களுக்கு எனக்கு சொந்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆண்டவருடைய குடும்பம் தான். நான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறது சொந்தக்காரங்களால கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள்னால தான். தேவனுடைய பிள்ளை. எனக்கு சொந்தக்காரங்கள கிடையவே கிடையாது. சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சித்தப்பா வீட்டுக்குள்ள சித்தப்பா பெரியப்பா அங்கிள் ஆண்டி யாருமே கிடையாது. உறவினர்களே கிடையாது எனக்கு. நீங்க தான் உறவினர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் உறவினர்கள். இன்னைக்கு நான் இந்த இந்த நிலையில இருக்கிறதுக்கு எனக்கு கை கொடுத்தவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். சோ அதனால நான் வந்து இதை ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அதாவது நான் வந்து தேவனுடைய குடும்பத்துல ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப நான் வேல்யூ பண்ணுவேன். அருமையானவர்களே, இதை நம்ம எல்லோருக்கும் ஒருத்தர் வந்து அப்பாவா இருக்கார். அவர் தேவன், பிதாவானவர். சோ அவரை நாம அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கணும். இயேசு பிதா கிடையாது, பட் அப்பா இருக்கார், நமக்கு பிதா இருக்கிறார். அவரை நம்ம தைரியமாக கூப்பிட முடியும். நீங்க அந்த தைரியத்தினால நீங்க ஒரு நாள் கவலைப்பட்டு இருக்க தேவையில்லை. இந்த உலகத்துல இருக்க அப்பா கிட்ட சில காரியங்கள்லாம் சொல்ல முடியாது. அதனால அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட போகும். அதெல்லாம் நம்ம குடும்பத்துல நம்ம பார்ப்போம். ஆனா இந்த அப்பா கிட்ட நீங்க டைரக்டா சொல்ல முடியும். அப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க ஒருவேளை அப்பா இல்லாதவராக இருப்பீங்க அப்படின்னா நீங்க அப்படி உணரவே தேவையில்லை. எனக்கு அப்பாலாம் இல்ல. பட் நான் வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால அந்த மாதிரி உணர்ந்ததே இல்ல. அப்பா என் கூடயே இருக்கிறாரு. அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். அதனால நம்ம இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவை நெக்லெக்ட் பண்ணுன்னு சொல்ல, அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்றோம். அப்பா அம்மாவை நம்ம கனப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். பைபிள்ல இருக்கு. அப்படி நம்ம கனப்படுத்தும் போது, கீழ்ப்படியும் போது நமக்கு வளமையான வாழ்வு உண்டு, நீடித்த வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவங்களெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணல. ஆனா அவங்களையும் தாண்டி அப்பா அம்மா செய்ய முடியாததையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய முடியும். அருமையானவர்களே, அப்பா அம்மாவுக்கு வந்து லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்கும். ஆண்டவருக்கு வந்து அன்லிமிட்டட் ரிசோர்சஸ், எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் நம்முடைய அப்பா பிதாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. நான்காவதாக, you will reign with Christ. நீங்க இயேசுவோடு கிறிஸ்துவோடு சேர்ந்து நீங்க ஆள்வீர்கள், அரசாட்சி செய்வீர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுது. யாராவது வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம். If we endure, we shall also reign with him. அவரோட எஸ் வாசி. அவரோட கூட பாடுகள் பட்டோம் என்றால், சகித்து பாடுகள் பட்டோம்னா அவரோடு சேர்ந்து என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம் அப்படின்னு நிறுத்திட்டோம்னா சந்தோஷம் தான் இல்லைங்களா? அவர் ரொம்ப ஆளுகை செய்வோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, அவருக்காக பாடுகளை சகித்து நாம கடைசி வரைக்கும் நின்னோம்னா அவரோடு சேர்ந்து என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, அதாவது மத சார்ந்த வாழ்க்கை நான் சொல்லல. உண்மையிலேயே ஆண்டவருக்கு சீடனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு பாதை தான். எல்லாரும் வந்து சூப்பர், வெரி குட் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளை ஏசுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், கேவலமா பேசுவாங்க, காரி துப்புவாங்க. அதை எல்லாத்தையும் சகிச்சு, அதையும் தாண்டி பெரிய காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் அதையும் சகிச்சு நம்ம அவருக்காக பாடுகள் படும்போது, சகித்து பாடுகளை படும்போது அவரோட சேர்ந்து நம்ம ஆளுகை செய்வோம். அவரை மறுதலித்தோம் என்றால் அவரும் நம்மளை என்ன செய்வார்? மறுதலிப்பார். இதான். Are you ready to suffer for Christ? கிறிஸ்துவுக்காக பாடுகளை படுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கெல்லாம் சில சொல்லுவாங்க, நான் சில அம்மாக்கள்லாம் ஜெபம் பண்றதை நான் பார்த்திருக்கேன். என்கிட்ட வந்து சொல்றதை பார்த்திருக்கேன்.
பாஸ்டர் என்னை எடுத்துக்கிட்டு என் பையனை வந்து விட்டுட்டா கூட பரவாயில்ல, ஆண்டவர்ட்ட நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன். என்ன எடுத்துங்க, எனக்கு அந்த கஷ்டம் வரட்டும், அந்த வலி வரட்டும், ஆனா என் பையனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்ன அம்மாக்கள்லாம் எனக்கு தெரியும். தன்னுடைய மகனுக்காக கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். தான் மகன் வந்து வாழணும், நான் வந்து மரித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷமா சொல்ற தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். நம்ம எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவரை மறுதலிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு கூட இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாரு இல்லைங்களா? அவருக்காக கஷ்டப்படுறதுக்கு உயிரையும் கொடுப்பதற்கு நம்ம சந்தோஷமா சொல்லணும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக அதை செய்வாங்க அப்படின்னா நாம என்ன சொல்லலாம், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நாம கஷ்டப்படுறதுனால எந்த நஷ்டமும் இல்லை. அவரோட சேர்ந்து நாம என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். அருமையானவர்களே, வருங்காலங்கள் 2025 எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. ஒருவேளை பாடுகள் இன்னும் அதிகமாகலாம், உபத்திரவங்கள் அதிகமாகலாம், எனக்கு தெரியல. ஆனா அப்படிதான் ஆகும் போலதான் தெரியுது கண்டிப்பா. சோ நாம என்ன செய்யணும், ஆண்டவரோட சேர்ந்து நாம சகிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நான் நிறைய சாட்சி கேட்டிருக்கேன். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்பதற்காக ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஆண்டவர் உயர்த்துவார். நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், இயேசுவுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல நீங்க பாடுகளோட சகித்து நின்னீங்க அப்படின்னா நிச்சயமாக இயேசுவோட சேர்ந்து ஆளுகை பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம எல்லோருமே ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கும். நீங்க ஆதி ஆமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த விசேஷத்துல எப்படி முடியுதுன்னா, நம்ம இயேசுவோட சேர்ந்து புதிய வானம் புதிய பூமி உலகத்துல நம்ம இயேசுவோட சேர்ந்து ஆளுவோம் அப்படிங்கறதுதான் முடியுது. சாதனை நீங்க மனசு வச்சுங்க. எந்த யாரும் நாங்க ஆண்ட பரம்பரையாக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்களும் ஆளு பரம்பரை. ஹல்லேலூயா. நாங்க ஆண்டுகிட்டே இருப்போம், இன்னும் நம்ம ஆளுவோம் அப்படிங்கறத நீங்க மனதில் வச்சுங்க. நீங்க எதுக்கு கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். நாம அவரோட சேர்ந்து நம்ம ஆளுகை செய்யறோம், அவரோடு சேர்ந்து நம்ம ஆளுகை செய்வோம். இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஐந்தாவதாக, you are privileged to follow Christ. நீங்க ஏன் இயேசுடைய சீடனாக சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க இயேசுவை பின்பற்றும் பாக்கியத்தை பெற்றிருக்கீங்க. சில பேர்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டின்னர் லஞ்சு கூட்டு போவாங்க. நானும் யோசிச்சேன், எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான டின்னர் லஞ்ச் எல்லாம் கூட்டு போறாங்களே, அங்க அவங்க சொல்லுவாங்க அங்க ரிலாக்ஸா இருந்து நம்ம பேசலாம். ஓ அப்படியா? என்ன பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா பாஸ்டர் பைபிள்ல இது என்ன இருக்கு, அது என்ன இருக்கு, இது என்ன இருக்கு, அது என்ன இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு இது நாங்க ஒரு டியூஷன் எடுக்கணும்னா எவ்வளவு காசு செலவு பண்ணணும்ல, அதனால உங்களை டின்னருக்கு கூட்டு போயாச்சு, நாங்களும் கேட்டாச்சு, கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். அந்த மாதிரி ஆட்களுக்காக நான் நன்றி சொல்றேன். ஆனா தேவன் தான் எல்லாத்த காட்டிலும் பெரியவர், இயேசு தான் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எப்ப அப்படின்னா, அவங்க வந்து இயேசுவை ஃபாலோ பண்ணாங்கன்னா. எந்த பாஸ்டரோ அல்லது இவாஞ்சலிஸ்டோ அல்லது எந்த போதகரோ அவங்க வந்து இயேசுவுக்கு சமமானவங்க கிடையாது. இயேசு சொன்ன காரியத்தை காட்டிலும் உயர்ந்த காரியத்தை அவங்க சொல்ல போறதும் கிடையாது, சொல்றதும் கிடையாது. அல்லது இந்த உலகத்துல இருக்கிற ஆக்டர்ஸ் அல்லது மற்ற செலிபிரிட்டிஸ், யாரா கிரிக்கெட்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாருமே பெரியவங்க கிடையாது. யாருக்கு நம்ம ஃபேனா இருக்க தேவையில்லை. Jesus doesn't need fans, but he needs followers, disciples. நீங்க இயேசுவை பின்பற்ற போறீங்களா அல்லது இயேசுவுக்கு ஒரு விசிறியா இருக்க போறீங்களா அல்லது ஃபேனா இருக்க போறீங்களா? அதான் ஒரு கேள்வி. இயேசுவை பின்பற்றுவது என்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நம்ம சொல்லலாம், இந்த டீச்சரை நான் பின்பற்றுறேன், இந்த ஆளை குருவை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சொல்றாங்க. எல்லாத்த காட்டிலும் இயேசுவை பின்பற்றுவது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 19 இயேசு சொல்றார், நீங்க என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. பின்பற்றி வருவதற்காக தான் அழைச்சார். பின்பற்றுகிறவர்கள் நினைச்சுவாங்க, அவரோட போவாங்க, அவரோட இருப்பாங்க. இந்த உலகத்துல அதை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. நீங்க நானு பைபிளை கரைச்சு குடிக்கலாம். பைபிள் பிரசங்கம் பண்றது, நீங்க வந்து சில ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்றாங்கன்ட்டு ஷார்ட்ஸ், இவங்களும் தாவீதை பத்தி பேசுறாங்க, இவங்க இயேசுவை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சிலர் அவங்களாம்
இயேசுடைய சீடர்களே கிடையாது. அவ்வளவு அவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. நான் பார்த்து சொல்வேன், ஆமா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர்கள் உண்மையிலே இயேசுடைய சீடர்களாக இருக்காங்களா, இயேசுவை பின்பற்றுகிறார்களா அப்படின்னா இல்ல. யாரும் அழகாக பேச முடியும் இயேசுவை பத்தி தன்னுடைய ஆதாயத்துக்காக. ஆனா இயேசுடைய உண்மையான சீடர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறதா. இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவங்க தனியா போவே மாட்டாங்க. அவங்க வேற யாராவது கூட்டு தான் போவாங்க. அதான் பாக்குறோம். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். நான் உங்களை மனுஷர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். இயேசுவோட நடக்கிறவங்க யாரும் தனியா போக மாட்டாங்க. அவங்க மற்றவங்களை கூட்டு போவாங்க. அதனாலதான் சில வேளை சர்ச்ல எப்படியாவது மக்களை வந்து ஆத்ம ஆதாயம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் அவங்க எப்படியாவது சொல்லி பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக, நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்துல நிறைய முத்துகள் இருக்கும். நீங்க 1000 ஆத்மாவை கொண்டு வந்தீங்கன்னா 1000 முத்துகள் இருக்கும். அதெல்லாம் பைபிள்ல இல்ல. ஆனா நமக்கு என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, நாம இயேசுவை பின்பற்றுகிறோம் என்றால் அதனால ஒரு நமக்கு சந்தோஷம் வரும் என்றால், அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கும் வரணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன், அந்த உற்சாகம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறதுக்கு நமக்கு ஊக்கத்தை கொடுக்குது. அது மட்டுமல்ல, மற்றவங்களையும் கொண்டு வர்றதுக்கு. அருமையானவர்களே, நீங்க நானு சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு வேலை இல்லாம போனாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் இருந்தாலும் சரி, இல்லட்டினாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இயேசு உடைய சீடன், இயேசு என் கூட இருக்கிறார், அவரை நான் பின்பற்றுகிறேன், நான் அவரோட சேர்ந்து ஆளுகை செய்வேன். அது மட்டுமல்ல, நான் வந்து தேவனுடைய குடும்பத்துல ஒரு மெம்பரா இருக்கிறேன். அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, தேவனோட உறவுல என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு இயேசு. அது எனக்கு சந்தோஷம். அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல நம்ம வாழ வேண்டும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த வசனத்தை அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் சும்மா சொல்லி பாருங்க, அப்பா அப்பா நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, அதுக்காக நன்றி. உங்களோட சேர்ந்து நான் என்ன செய்ய போறேன், ஆளுகை செய்ய போறேன். உங்க குடும்பத்துல நான் ஒரு அங்கத்தினரா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து சொல்லி பாருங்க. அது அப்படியே உங்க மனசுல அப்படியே சிங்க் ஆகும். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டுறோம். அதை மெடிடேட் பண்ணாதனால அது உள்ளுக்குள்ள சிங்க் ஆகாம, உள்ளுக்குள்ள ஆழமா பதியாம இருந்துருது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருது.